டு மை சேனல். இன்றைக்கி மஞ்சள் பொங்கல் பண்ணுறேன். அந்த மஞ்சள் பொங்கல் வந்து இந்த நவராத்திரியில் கலசத்தில் போடுவோம் இல்லையா, பருப்பு அரிசி இதெல்லாம். அதை கொஞ்சம் நாள் ஆச்சு நம்ம பண்ணுறதுக்கு, 1 வீக் ஆச்சு. சரி இன்றைக்கி பண்ணலாம், அதுக்கு தொட்டுக்க என்ன வேணும் அப்படிங்கும்போது யோசித்தேன். தக்காளி தொக்கு பண்ணுவோம் இல்லையா, அதே தான். தக்காளி தொக்குக்கு ஆனியன் போட மாட்டேன், இப்போ ஆனியன் போட்டு பண்ணுறேன். இப்போ வந்து நான் இதில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்ல எண்ணெயாக வாங்கி யூஸ் பண்ணுங்க, உடம்புக்கு நல்லது. சுடட்டும். ஹீட்டாக எடுத்து கடுகு போட்டுக்கிறேன், கூட ஜீரகம், அவ்வளோதான். பல்லாரி வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். 2 வெங்காயம் போட்டுருக்கேன். இது கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கு ஒரு 5 தக்காளி எடுத்துட்டுருக்கேன். இதை நம்ம பொடி பொடியாக கட் பண்ணிக்கிறேன். இது வதங்கட்டும், சிம்மில் வச்சுட்டேன். இது வதங்கின்னு இருக்கட்டும். இது நாட்டு தக்காளியும் பெங்களூர் தக்காளி ஒன்றும் எல்லாம் கலந்துருக்கு. பொடி பொடியாக கட் பண்ணிக்கிறேன். அப்பப்போ வதக்கிக்குவாங்க. சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்பவே நல்லது. அது நாட்டு வெங்காயம், அதுதான் நம்ம நாட்டு வெங்காயம். இது வந்து பல்லாரி வெங்காயம். இது அதை விட இதனுடைய டேஸ்ட்டு கொஞ்சம் குறைவு தான். ஆனால் நமக்கு ஈஸியாக இருக்குது கட் பண்ணுறதுக்குன்னு டக்குன்னு பெரிய வெங்காயத்தை எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். அதை உட்காந்து யார் தோல் உரித்து கட் பண்ணுறது பொடி பொடியாக அப்படிங்கிறதுனால. இதுக்கு தேவையான உப்பு போட்டுறேன். இப்போ இந்த வெங்காயம் வந்து அந்த பச்சையாக இருக்கிறது இல்லாமல் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி போடணும், இல்லைன்னா அவ்வளோ சீக்கிரம் இது வதங்காது. அதுக்காக தான். இந்த ஆயிலே நல்லா அது வதங்கிடுத்து. இப்போ கட் பண்ண தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதுலேயுமே 2 வெரைட்டி இருக்கு இல்லையா, நாட்டு தக்காளி, பெங்களூர் தக்காளி. பெங்களூர் தக்காளியினுடைய தோல் வந்து ரொம்ப கனமாக இருக்கும். நாட்டு தக்காளியில் கொஞ்சம் புளிப்பு சுவையும் இருக்கும், மைல்டாக இருக்கும். அதனுடைய ஸ்கின் வந்து சாஃப்டாக இருக்கும். நமக்கு கிடைக்கிறது மோஸ்ட்லி வந்து பெங்களூர் தக்காளி தான். இதுலேயே மிக்ஸாக இருக்குது ரெண்டுமே. பெங்களூர் தக்காளியில் புளிப்பு அதிகம் இருக்காது. அதை நம்ம தேடி பார்த்து வாங்க முடியாது, எது கிடைக்கிறதோ அதை வாங்கிப்போம். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம நாட்டு தக்காளி போட்டு பண்ணோம்னா புளி கொஞ்சம் சேர்க்க வேண்டியது இல்லை. பெங்களூர் தக்காளி யூஸ் பண்ணோம்னா லைட்டாக கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி கொஞ்சம் கரைச்சி விட்டுக்கலாம். புளிப்பு தேவைன்னா சொல்கிறேன். இதுவும் வதங்கட்டும். இல்லை குறைய வைக்க வேண்டாம், அதனால் கொஞ்சமாக புளியை கரைச்சி விட்டுண்டாச்சு. இப்போ காரத்துக்கு சாம்பார் பொடி நார்மலாக நம்ம பண்ணியிருப்போம் இல்லையா ஆற்றுல, அந்த சாம்பார் பொடி இதுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கிறேன். மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, இந்த புளி விட்டுருக்கறனால கொதித்து வரணும், வாசனை போகணும். கொஞ்சமாக வாட்டர் சேர்த்துக்கலாம், அவ்வளோதான். இதோட வேலை முடிஞ்சது. கொஞ்சம் கொதிக்கட்டும், இந்த புளியினுடைய வாசனை போகிறதுக்கு கொஞ்சமாக கொதிக்கட்டும். பொங்கல், மஞ்சள் பொங்கல்ங்கும் போது அதில் தனி சுவை எதுவும் இருக்காது இல்லையா, சும்மா வேக வைக்கிறோம், அவ்வளோதான். அதனால் கொஞ்சம் புளிப்பு காரமாக இருந்தால் தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இதில் வந்து உங்களுக்கு பூண்டு வேணுனாலும் ஆனியன் போடும்போது நீங்கள் போட்டுக்கோங்க. ஃபைனலாக சாப் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். ஆனியன் போடலை அப்படிங்கும்போது லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கணும். நார்மலாக தொக்கு நம்ம பண்ணுறது ஆனியன் போடாமல்
சுருளை கிளறி இறக்கும் இல்லையா, அதுக்கு வந்து கொஞ்சம் வெல்லம் போட்டால் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இது வந்து சப்பாத்திக்கு, இட்லி தோசைக்கு, இந்த மாதிரி பொங்கலுக்கெல்லாம் ஆப்டாக இருக்கும். இந்த உப்பு காரம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். அவ்வளோதான், ரெடி. மஞ்சள் பொங்கல் ரொம்ப சிம்பிள் தான். இது எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல், அடிக்கடி பண்ணுவாங்க. வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. அதுவும் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. இது வேணும், ரொம்ப ஈஸி. அரிசி பருப்பு, அவ்வளோதான். பச்சரிசியும் பருப்பு, துவரம் பருப்பு 4:2 அல்லது 4:1 2 போட்டிங்க டேஸ்ட்டாகவே இருக்கும். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி குக்கரில் ஒரு 5-6 விசில் விட்டு இறக்கிட்டு அதில் உப்பு, பெருங்காயப்பொடி, மஞ்சப்பொடி, நல்லெண்ணெய் நிறையா விட்டு கலர வேண்டியதான். அவ்வளோதான் மஞ்சள் பொங்கல். இதை தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இன்னும் கேட்க தோணும். ஆனால் நீங்கள் போதும்னு சொல்லிவிடுங்க. ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் குறைவாக சாப்பிட்றது நல்லது. தேங்க்யூ வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.